வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடேஸ்வர நகர் 9வது குறுக்கு தெரு, கவிக்குயில் நகர் 5வது குறுக்கு தெரு ஆகிய பகுதிகளில் புதிய சாலை அமைப்பதற்காக அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 11 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவக்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் டாக்டர் கோகுலகண்ணன் அவர்கள், ராகவா விஷன் உரிமையாளர் திரு பாலன் அவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் எடுத்து நான் கொடுக்க நல்ல தனியாக கிடைக்கும். அப்படிக்கு இந்த அவேர்னஸ் செயற்படுத்தணும். நாங்களும் சங்கு விதி பார்க்குறாங்க, கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆள் நம்ம எம்எல்ஏ மட்டும்தான் இதை தொடர்ந்து வலியுறுத்துறது. நீங்கள் தண்ணி மழை பெய்யுது இல்லைம்மா, உப்பு கறிக்குது, மழை பெய்யுது, மழை தண்ணியை நாட்டில் வச்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த தண்ணி என்ன பண்ணுறீங்க, அந்த கால்வாய் வழியாக வெளியே விட்டுறீங்களா? நாம இன்னைக்கு அதே அந்த தண்ணியை பூமிக்கடியில் விட்டால் அந்த தண்ணி எங்கே கிடைக்கும்? பூமியில் போவோம். நாங்கள் எங்கே வச்சுக்கணும் டேங்க்கு? அங்கேயே எடுத்து என்ன தண்ணி கொடுப்போம்? இந்த மழை தண்ணி வந்துடுமா? இதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி உப்பு தண்ணி நீங்கள் குடிச்சு தான் ஆகணும். ஒரு வழி கிடையாது. அதுதான் இப்போ கவர்னர் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. கீழூர்லேருந்து நமக்கு வந்து இத்தனை டிஎம்சி தண்ணி வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு வந்து கொடுக்கணும். நல்ல தண்ணி கொடுக்கணும். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பம் ஆத்தங்கரை கிழக்கு சாலையின் குறுக்கு வீதிகளுக்கு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 33,05,953 மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணியையும், மணவெளி தேரிடும் வீதியில் ரூபாய் 28,15,000 மதிப்பீட்டில் வடிகால்களை மறுசீரமைப்பு செய்யும் பணியையும், வெள்ளைய கவுண்டர் வீதியில் புதிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்க ரூபாய் 10,70,000 திட்ட மதிப்பீடு செய்து பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கியமைக்காக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைக்கு முதலமைச்சரின் விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், இவருக்கு சமீபத்தில் விபத்து ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தார். இவர் பூரண குணமடைந்து இன்று சட்டசபை அலுவலகத்திற்கு வந்தார். இவரை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், துறை அதிகாரிகள் ஆகியோர் சந்தித்து உடல்நலம் விசாரித்தனர். தொடர்ந்து 2024ஆம் ஆண்டிற்கான அரசு துறை பிரிவில் சிறந்த நிர்வாகத்திற்கான புதிய முயற்சிக்கு மாண்புமிகு முதல்வரின் பாராட்டு விருது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைக்கு வழங்கப்பட்டது. இத்துறையின் கீழ் முதியோர் ஓய்வூதிய பிரிவால் செயல்படுத்தப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்குவதில் ஒருங்கிணைந்த தரவுத்தளத்தின் சேவையை பயன்படுத்தி தகுதி மற்றும் தகுதியின்மையை விரைவாக சரிபார்த்து தகுந்த பயனாளிகளுக்கு விரைவாக மாதாந்திர உதவித்தொகை அளிக்கப்பட்டது. அத்திட்டத்தில் புதுமையான முறைகள் மூலம் சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டதற்காக இவ்விருது வழங்கப்பட்டது. இத்திட்ட செயல்பாடுகளுக்காக துறை இயக்குநர் முத்துமீனா, முதியோர் ஓய்வூதிய பிரிவின் உதவி இயக்குநர் பாலமுருகன், உதவியாளர் சபரீசன், கீழ்நிலை எழுத்தாளர் வசந்தராஜன் மற்றும் அங்கன்வாடி ஊழியர் பவானி இவர்களின் சிறப்பான செயல்திறனை பாராட்டி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாராட்டினார். பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கியமைக்காக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைக்கு முதலமைச்சரின் விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை மகளிர் மேம்பாட்டுத்துறையின் இயக்குநர் முத்துமீனா தலைமையில் இக்குழுவினர் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜையினை சாய்ஜி சரவணகுமார் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வில்லியூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் குருமாம்பேட் லிட்டில் நரேன் நகருக்கு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி
ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் ராமநாதபுரத்தில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கலையரங்கம் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் ஊசூடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் எலன் ஷர்மினாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கட்சி நிர்வாகிகள் தென்னரசு, மனோகர், பாலா, பந்தல் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள், பாமக ரமேஷ், சீதாராமன் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 50,000 வைப்பு நிதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 42 பெண் குழந்தைகளுக்கு தலா ரூபாய் 50,000 வைப்பு நிதி வழங்குவதற்கான வங்கி அடையாள அட்டையை இன்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அரியாங்குப்பத்தில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் ஜெயப்பிரியா, நல ஆய்வாளர் நாகராஜ், என்ஆர் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் டோல்கேட் பகுதியில் உள்ள அருள்மிகு மன்னாத சுவாமி ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தின் 7ஆம் நாள் உற்சவம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் டோல்கேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு மன்னாத சுவாமி ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் 7ஆம் நாள் உற்சவம் நேற்று மாலை நடைபெற்றது. ஸ்ரீ பச்சைவாழியம்மன் உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா காட்சி மாட வீதிகளில் நடைபெற்றது. இதில் பருவத ராஜகுல மரபினர்கள் உபயத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பஞ்சாயத்து கௌரவ தலைவர் சங்கர், தலைவர் இளவழகன், செயலாளர் சதீஷ், பொருளாளர் தினேஷ் மற்றும் பஞ்சாயத்து பொறுப்பாளர்கள் கோவிந்தசுவாமி, ஜெயபிரகாஷ், கணேசன், நடராஜ், செந்தில்நாதன், தர்மராஜ், சத்தியவானம் அருணாச்சலம் மற்றும் ராதாகிருஷ்ணன் நகர் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி காவல்துறையில் காவல் கண்காணிப்பு அதிகாரிகள் அதிரடி இடமாற்றம். புதுச்சேரி காவல்துறையில் 14 காவல் கண்காணிப்பு அதிகாரிகள் அதிரடி இடமாற்றத்தை வெளியிட்டது புதுச்சேரி உள்துறை செயலகம். புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர்களாக பணியாற்றி வந்த பாலச்சந்தர், வீரவல்லவன் உள்ளிட்டவர்கள் பணி ஓய்வு பெற்ற நிலையில் காலியாக உள்ள அந்த இடங்களுக்கு புதிய காவல் கண்காணிப்பாளர் நியமிக்கும் நோக்கத்திலும் மேலும் 3 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணிபுரிந்த காவல் கண்காணிப்பு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யும் நோக்கிலும் அதிரடி இடமாற்றத்தை அறிவித்தது. அதன்படி காவல் தலைமையாக காவல் கண்காணிப்பாளராக மோகன்ராஜ், வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளராக ரகுநாயகன், தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளராக செல்வம், மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளராக சுப்பிரமணி, கிழக்கு மற்றும் வடக்கு பகுதி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளராக ராச்சனா சிங், தெற்கு மற்றும் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளராக பக்தவச்சலம், காரைக்கால் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளராக முருகையன், புதுச்சேரி சிஐடி காவல் கண்காணிப்பாளராக பழனிவேல் மற்றும் ஆய்வாளர் பதவியில் இருந்து பதவி உயர்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் யானாம் பகுதிக்கும் காவல் கண்காணிப்பாளராக பணியிட மாற்றம் செய்து அதிரடி உத்தரவை வெளியிட்டது புதுச்சேரி உள்துறை செயலகம். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் இறந்தவர்களுக்கான ஈம சடங்கு உதவித்தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பயனாளிகளுக்கு வழங்கினார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஓய்வூதியம் பெறுகின்ற அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த மீனவர்களுக்கு ஈம சடங்கு உதவித்தொகை பெறுவதற்கான அரசு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு 13 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 15,000 வீதம் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கினார். இந்த உதவித்தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் மீன்வளத்துறை மூலம் வரவு வைக்கப்படும். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
தொழில் மூலமாக நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நாளைக்கு கூட நம்ம வந்து அந்த பெண் இதை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அந்த விதவை, அந்த வயசானவங்க விதவைக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. அது வந்து கடலூரில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கடலூரில் அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கடலூர் தபால் நிலையம் எதிரில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் ஜெய அண்ணாமலை தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பாலகிருஷ்ணன், மாநில பொதுச் செயலாளர் சாது மகாதேவன், மாநில பொருளாளர் அரிமா பார்த்திபன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். தமிழக அரசு வடலூரில் மதுக்கடை, மாமிசைக்கடை, மின்மயான எரியூட்டல், தகன அகற்றி மேலும் வடலூரை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் மற்றும் வள்ளலார் நேரில் ஆஜரான கடலூர் மஞ்சக்குப்பத்தில் அமைந்துள்ள நீதிமன்றத்தை புனரமைத்து வரலாற்று அடையாள சின்னமாக அருங்காட்சியகமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இறந்தவர்களை எரிக்காமல் புதைக்க வேண்டும் என்றும் சுடுவது அபராதம் என்றும் எரிப்பது கொலையாமை என்றுரைத்த புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் ராகவா செட்டியார் தோப்பில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழிமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு 20,000 ரூபாய் நன்கொடை வழங்கிய முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் சேர்மன் ஆனந்தன். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் கடலூர் சாலையில் ராகவா செட்டியார் தோப்பில் டாக்டர் அம்பேத்கர் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழிமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணி மற்றும் ராஜகோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்கான நன்கொடைகள் கொடுத்து உதவுமாறு ஆலய நிர்வாகிகள் சார்பில் அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அவர்களிடம் கேட்டுக் கொண்டனர். இதனை ஏற்று அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் ஆலய பணிகளை பார்வையிட்டு தன் சொந்த நிதியில் இருந்து சுமார் 20,000 ரூபாய் ரொக்கத் தொகையினை ஆலய அறங்காவல் குழு தலைவர் கந்தன் என்கின்ற முத்துலிங்கம், துணைத் தலைவர் ஐயப்பன், செயலாளர் கண்ணன், துணை செயலாளர் நாகமுத்து, பொருளாளர் பரமசிவம், உறுப்பினர்கள் சீனிவாசன், கஜேந்திரன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள் முன்னிலையில் வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு ஈம சடங்கு நிதி உதவி மற்றும் முதல் பெண் குழந்தைக்கு 50,000 ரூபாய் வைப்பு நிதி வைப்பதற்கான உரிமை சான்றிதழை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஓய்வூதியம் பெறுவோர்களின் ஈம சடங்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்வு அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி 13 பயனாளிகளுக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலியை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் முதலமைச்சரின் நிதி திட்டத்தில் இருந்து முதல் பெண் குழந்தைக்கு வைப்பு நிதியாக 50,000 ரூபாய் வழங்குவதற்கான உரிமைச் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சுமார் 30க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு 50,000 ரூபாய் வழங்குவதற்கான உரிமை சான்றிதழை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள், அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள மகாலட்சுமி நகரில் புதிதாக குடிநீர் குழாய் இணைப்பை மக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்படும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜைகள் செய்து மக்கள் பயன்பாட்டிற்காக குடிநீர் குழாய் இணைப்புகளை அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், மகாலட்சுமி நகர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு தேவையான அடிப்படை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.